நம்ம ஹீரோ வந்து வாட்ச்மேன் இந்த அபார்ட்மெண்ட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாதுங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த வாட்ச்மேன் தாங்க சார் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அவங்கள போய் பார்க்குறாரு. அவரு வந்து இந்த 2, 3 டைம் சத்தம் கேட்டது. என்னைய வந்து யாரோ அமுத்துற மாரி கேட்டாங்க. அவரு ஹீரோவுக்கு நடந்த மாரி வந்து நெனச்சு பார்க்குறாரு. சார் அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் வந்து அடியாள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாரி வந்து உங்கள பத்தி விசாரிச்சுட்டு போனாரு ஹீரோ அப்படின்னு சொல்லிருவாரு. அப்புறம் அந்த காதலியோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாரி வந்து கேட்கறாரு. இந்த மாரி வந்து கன்சீவா இருந்தது வந்து ஹீரோக்கே தெரியாது அப்படின்னு கேட்டா, சொல்லலையே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நடந்தது ஹீரோட்ட சொல்லும்போது ஹீரோ ஃபீல் பண்ணிருவாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாரி வந்து நடந்த விஷயத்த சொல்லி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, நீ எங்க தங்கியிருக்க கேட்ட இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் சொன்னா, நீ வந்து மர்மமான இடமையா வச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்புறம் அடுத்த நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி கனவு கண்டு அப்புறம் திடீர்னு வந்து ஏதோ சத்தம் கேட்டு வந்து ரூமில் போய் பார்க்குறாரு 4வது ஃப்ளோரில். அப்படி தேடி பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த படத்தில் பார்த்தா ஹீரோவோட பொண்ணா தான் இருக்கு. பார்த்து ஷாக் ஆயிடுவார் அந்த இடத்துல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வண்டி ஒரு வழி வந்து சேர்த்திடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து இந்த மாதிரி ஃபுட் பாய்சனான ஃபுட் சாப்பிட்டுருக்காங்க, ரொம்ப இதாக இருக்காங்க, ரெக்கவரி ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, அவங்க அம்மா பார்த்துக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லன் வந்து அதே சமயத்தில் வந்து அந்த வில்லன் போய் வந்து ஹீரோ போட்ட பிளான்ல எல்லாத்தையும் போய் இந்த ரூமில் போய் பார்த்துறாரு. அதே சமயத்தில் அந்த ஃப்ராட்டுக்கான அந்த எதிரான எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதையும் வில்லன் பார்த்துருவாரு. அப்போ ராமகிருஷ்ணன் வந்து பார்க்க வந்திருப்பாரு. அந்த நீங்கள் பிரேக்கப் பண்ணி போயிட்டீங்க, அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டாக வந்து கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வளர்க்க என்ன கஷ்டப்படான்னு சொல்லியிருப்பான். அந்த பிளாட் நான் தான் வாங்கி கொடுத்தா, அதை ரிஜிஸ்டர் பண்ணாமல் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. அதனால வந்து இதாகிடுச்சு. அந்த பிளாட்டை வந்து தரமற்ற பில்டிங்காக மாற்றி அதுக்கப்புறம் வந்து அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு விற்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு வில்லன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை காசு கொடுத்து ரிட்டர்ன் வாங்கலைன்னா ஆளையே வந்து ஒரு அடியை வந்து போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எதிர்க்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸில் எடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க.